expression follows. Where there is expression, Navarasa is evoked. Now let's invoke God's presence amidst us through the invocation dance. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே சொல்லெடுத்து பத்து பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம் சங்க தமிழ் பூங்காவிலே சொந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உமை வணங்குவோம் எட்டு தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழின் சொல்லெடுத்து பத்து பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம் சங்க தமிழ் பூங்காவிலே சொந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உமை வணங்குவோம் அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம் சலிதனிதா பதா பாம பாமா கதம பசலிதனிதா பத பாம பமகதி வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே
வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து போற்றி உம்மை வாழ்த்துனே. வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து போற்றி உம்மை வாழ்த்துனே. தஜம் தகஜம் தஜம் சூரியனே சந்திரனே கூடி வரும் மேகங்களே ஓடி இங்கு வாருங்களேன் வாழ்த்துவோம். பள்ளர் குணம் பிள்ளை மனம் கொண்டு வந்த நல்லவரை சொந்தமென வந்தவரை போற்றுவோம். சூரியனே சந்திரனே கூடி வரும் மேகங்களே ஓடி இங்கு வாருங்களேன் வாழ்த்துவோம். பள்ளர் குணம் பிள்ளை மனம் கொண்டு வந்த நல்லவரை சொந்தமென வந்தவரை போற்றுவோம். உணமாற வாழ்த்துவதாலே உயர்வே நாம் காண்போம் நாமே. சனிதனித பத பம பமத கம பசனிதனித பரம ரமரிகரி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே. Thank you, girls, for your graceful dance. உலக சிறுதானிய ஆண்டை முன்னிட்டு சின்ன சின்ன சிறுமணிகளைக் கொண்டு நவமணிகளாய் எங்கள் கண்மணிகள் ஆடும் ஒரு அழகிய கிராமிய நடனம்.
குருவிகளின் சத்தம். கிராமத்து வாழ்க்கை என்றாலே சொர்க்கம்தான். திரும்பும் திசையெல்லாம் பச்சை, அள்ளி தெளிக்கும் காட்சி, சுத்தமான காற்று எங்கும் பரவி கிடக்கும். பசித்தால் பக்கத்து வீட்டில் சோறு, படுத்துறங்கினால் நிம்மதியான தூக்கம் பாரு. ஆரா, இதுவல்லவோ தேவை ஒரு மனிதனுக்கு. அங்குள்ள சாலையில் தான் மேடு பள்ளம், மனிதர்களின் மனமோ வெள்ளை உள்ளம். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், வியர்க்க வியர்க்க விவசாயம் செய்வதுதான். சிறுதானியங்களை எடுத்துக்கொண்டு பெருவாழ்வு வாழ்ந்தார்கள். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின சிறுதானியங்களை நாமும் சிறப்பா பயன்படுத்தி சிறந்த வாழ்வு வாழ வேண்டும். பாரும் வியக்கும் வகையில் வளரட்டும் விவசாயம், பலரும் மதிக்கும் வகையில் வாழட்டும் விவசாயி. நாம் எல்லோரும் ஒன்னா கூடியிருக்கும் இந்த நல்ல நாளில் ஒரு நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த புதிய வருடத்தை உலக சிறுதானிய ஆண்டாக கொண்டாட போகிறோம். ஆமாங்க, சிறுதானியங்களை பற்றி உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல விஷயங்களை நம் அதன் முக்கியத்துவத்தையும் எம் பள்ளி குட்டி சுட்டி குழந்தைகள் மூலமாக கேட்டு ரசிக்கலாம்.
செய்து தின்னலாம். மிகவும் சுவையாக இருக்கும். என்னை நீங்கள் சாப்பிட்டு வர எலும்புகளுக்கு பலம் கொடுப்பேன். என்னை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர சருமம் பளபளக்கும், முடி வலிமை அறியும், மன அழுத்தம் கூட குறையும். அவ்வளவு ஆற்றமிக்கவன் நான். நன்றி. வணக்கம், என் பெயர் கேழ்வரகு. நான் உங்களுக்கு கிடைத்த மரம். தினமும் என்னை நீங்கள் தினமும் சாப்பிட்டால் பல அற்புதமான பழங்களை அள்ளி அள்ளி தருவேன். நிறைய கால்சியம் சத்து உள்ளது. எந்திரம் கூழ்புல் காய்ச்சி குடித்தால் கொளுத்தும் வெயிலை கூட எழுதி சமைக்கலாம். அது மட்டுமல்ல, நல்ல நபக்ஷத்தியம் கொடுப்பேன். கண் பார்வை திறனை அதிகரிப்பேன். மேலும் ராகி களி, ரொட்டி, புட்டு, ராகி தோசை எல்லாம் சுவையாக இருக்கும். நன்றி. அனைவருக்கும் நன்றி. நான் தான் சோளம், சோம்பல் நீக்கும் சோளம். என்னிடம் புரோட்டீன் அதிகமாக உள்ளது. கோதுமை விட நான் தான் சத்தானவர். உங்களுக்கு இருந்து வந்தங்கள் எங்களுக்கு தேப்பன். சிவப்பு மற்றும் வெள்ளை எண்ணெய் கொண்டு சோள பணியாரம், சோள தோசை, சோள புத்து இவற்றை யாரெல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். நன்றி. மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க. மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. முருங்க தின்னாக்க நோயோடி போகுமுங்க. பொருங்க சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்கங்க. நீயும் நானும் இங்க 100 வருஷம்
உறவைக்கும் வீட்டு கைமணம் ஆறு சுவைகளே நானும் சேர்க்கணும் ஆரோக்கியமா வாழ கடிச்சுட்டீங்க கடலை முட்டாய் வாய் மணக்கும் சூட முட்டாய் வலிந்து வரும் தேன் முட்டாய் இழந்த பழம் கொடுக்கா புளி உப்பு போட்ட ஒட்டு மாங்க கலாக்காய் கொய்யாக்காய் கட்டி விற்கும் பனங்கிழங்கு பொட்டு கடலை பொறி உருண்டை வாங்கி தின்னு பாரு பாலும் கால 100 100 நாட்டு உறவைக்கும் வீட்டு கைமணம் ஆறு சுவைகளே நானும் சேர்க்கணும் ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும் பாட்டி வைக்கிறோம் நாட்டு சமையலும் நாட்டு உறவுக்கும் நாட்டு கைமணம் ஆறு சுவைகளே நானும் சேர்க்கணும் ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும். நடனமாடிய இளந்தளிர்களுக்கு எங்களது இதயம் கலிந்த நன்றிகள். Now, I humbly request our Honorable Chief Guest, Mr. Sankat B. Wage, IAS, Assistant Collector Training, to address the gathering. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் கொஞ்சம் தமிழ் பேசுறேன். என் பெயர் சங்கேத். என்னோட சொந்த மாளிகை மகாராஷ்டிரா. For last 4 months only I am in Tamil Nadu. So most of my speech will be in English, but whenever possible, wherever possible, I will try to speak kunja Tamil. மரியாதைக்குரிய CEO திரு முருகன் சார், மாண்புமிகு பிரின்சிபல் மேடம் சிஸ்டர் ரோஸ்லின், திருமதி பொங்கோதோய் மேடம், who is just going to retire from this institution, from the Cluny school, Sister Lima, all the students, parents, teachers, all of you, I wish a hearty new year and Pongal greetings. I am at very loggerheads with myself because this is a gathering where I have to address the children, a very small kurandaigal who are very chinna, and I think I am overqualified to tell them anything because I have forgot everything which I could tell to the children. And at the same time, I am supposed to address to the parents
in which state I am still not. So addressing the parents, how parenting is there, how parenting should be, is a difficult cup of tea for me to address with. However, by seeing the glooming faces of all the children, I think that whatever I have learned in my life and whatever I think that few of my words can be of help to parents and children, I would like to give my reflections upon that. I was born in the Wardha district of Maharashtra some 26 years ago. My parents are from not that well-filled background. My mother is just 5th class pass and my father is 10th class. And all of my education throughout my life has been through Marathi medium and semi-English medium. So I have never been to convent or an English medium school. Throughout my childhood, I have not been passed through that phases of guidance, career guidance and everything, which most of the children of these days are privileged to. It was only in 2013, that is when I passed my 12th class examination, that I thought of going for higher studies. Even at that point of time, my father insisted that now you are 12th pass, so you may settle down with some mediocre job in the local town. No need to go for the higher education, because being from a lower middle class family, it was imperative for me to support my family first rather than to go for the higher education. And despite being qualified for an NIT college, National Institute of Technology, I chose a career that is BSc, Bachelor of Science. And the main reason for this was that because the government of India was giving a scholarship of 60,000 rupees per year, per annum, so that if I get this scholarship, I can go to some big city, I can do my education. That was the only purpose. I rejected the plan of engineering and went for the basic sciences. From 2013 to 2016 and 2016 to 2018, I completed my BSc with physics, chemistry and mathematics as majors, and my MSc with physics as material science as my majors. And in 2018, I passed out of Nagpur University with gold medal in physics. Till that time, nowadays we have this idea of career guidance, career orientation, but frankly speaking, I was an average student having no any such of career lineations. But I was fortunate enough to come in acquaintance with an institution and the people there who guided me throughout my career. They said that we will give you food, we will give you accommodation, but only one thing you have to ensure is that you give your hard work, you give your dedication and prove that all the efforts we are taking to make you are not going into vain. At that time, when I was in my BSc second year or third year, I was also taking part-time tuitions for physics and mathematics for 11th and 12th class students. But because of the support from this philanthropic institution, I started full-time study, and it was only in MSc first year, with the guidance of my mentors and teachers, I decided to prepare for UPSC Civil Services examination. After passing my MSc in 2018, I was again at loggerheads with myself what to do, because UPSC is a very tough examination, as all of you might be knowing about it. There is no any alternative. If you go into UPSC and if you cannot clear the examination, that means you are out of race for everything. I had two options. One, to clear NET set examination, National Eligibility Test, that is eligibility examination for the professors and teachers. And second was quite a risky option of going for the UPSC Civil Service examination. At that point of time, I had only 1.5 lakh in my pocket, and I took that decision in 2018 December to go for the UPSC Civil Services examination, and from Nagpur I went to Pune. In Pune, in one 10 by 12 room, I along with 8 of my roommates would stay there, would toil their hard from morning 7 a.m. to 10:30 p.m. in night,
everything was only and only for my study. I would go early morning, study for 12 to 14 hours a day, sleep in my library, eat in my library, speak to friends in my library, and everything for all purposes, library became my only home then. I would come to my room only for sleeping. In 2019, I gave my first attempt, and in my very first attempt, actually in introduction they mentioned that I cleared my examination in first attempt, but actually I cleared my examination in second attempt. In my very first attempt, I could clear my UPSC prelims examination, but because of some technical difficulties, because some certificate I don't had, or the certificate which I was issued was after dated, post dated. Because of that, the UPSC has rejected my candidature despite of clearing the examination. And the very first attempt I lost, and the major pain was not of losing that attempt, but the major pain was the 1.5 lakh which I had with myself now has been totally, it was not with me. I had spent it on my coaching, I had spent it on my accommodation and food, and now I was left penniless, I was left moneyless in a big city of Pune in Maharashtra. Then at that time, again major decision I have to take. Same decision whether to pack my bag and come back to Nagpur, come back to my hometown and start working in some job, or other decision was to do a part-time job in Pune, survive myself, feed my family, and continue my UPSC preparation. This time also, I became Rajnikant and I took the risk. And I chose the second option, okay, I have given 1 year for UPSC preparation, let me try and give another year for UPSC preparation. And at that time in Pune, for CDS and NDA students, I would teach physics and mathematics because that were my graduation majors as well. By teaching 3 to 4 hours every day to students of CDS and NDA in Pune, and at the same time studying for 8 to 10 hours on my own UPSC preparation, I toiled for 1 more year, from 2019 to 2020, till the COVID lockdown was there. When COVID lockdown started, with the grace of God, fortunately or unfortunately, we all were forced to pack our bags and go back to our hometowns, to native. I lost my job in COVID. I could not teach students at that time, and the only source of income which I had was now no more with me. Then I came back to my home and I started teaching at a local school, 9th, 10th student, mathematics and science, general science. But still I continued my preparation, and in 2020 I appeared for my second attempt. When I appeared for my second attempt, all my family members were COVID positive, including me. I had to take a special ambulance to go to the Nagpur at my center for giving my preliminary examination. Somehow I gave my examination with 99 Fahrenheit fever, and I cleared that examination. From prelims to mains, that is a 3 to 4 months of period, my center was at Raipur. But since my mother and father, because of their old age, they were extremely vulnerable to COVID disease. And they were forcing me to stay at home or either stay at Nagpur, nearby only, so that if any emergency comes at my house, I could go for their rescue. For 3 months, I told them that I am not going to be here, I will go back to Pune. But I stayed at Nagpur only. So that was a big lie. I told them that I am going to Pune, but I stayed at Nagpur only. At Nagpur, without meeting any relative, any person, no any Diwali celebration, no any Christmas celebration, for 3 to 4 months, whole time I dedicated for my UPSC mains preparation. And in January 2021, I gave my UPSC mains examination. I cleared that examination as well. In September 2021, I gave my interview. And with the grace of God, with the grace of Almighty, with the hard works and with the blessings of my parents and teachers like you, in September 2021, I cleared UPSC examination with All India rank 266 and was selected into Indian Administrative Service.
Since last 1.5 years, I have undergone my training at Mussoorie. I had exposure to the finest of the people this country would have ever produced in that year, the cream layer of the society. And I am very much thankful to the parents, to the teachers and God. So this is what a brief journey of my life was all about. Now that second part which I am supposed to address you, as the sister rightly told me that day, that most of the audience will be among the parents. So I think what should I address to the parents, because I am yet bachelor, I don't know what parenting means. And if any sort of gyan I will try to give you, then you will say someday to me, okay, first you become parent and then teach us this knowledge. So yes, parenting is altogether a different thing. But some wise people have given some wise advices about parenting. I think, and I quote those wise people, that in parenting any children, you should follow this 4-stage principle. The first few years of your children, of their grooming, should be filled with love, pampering and affection. Nowadays, because of an ultra-competitive and cutthroat competitive atmosphere, we expect a lot from our children at a very, very young age. And in those expectations, we also expect them to sacrifice their childhood for nothing. But in my opinion, and through my own grooming, I can say this, that first few years of your parenting, that is 3rd class, 4th class, till then, just give them enormous amount of love, affection, and pampering. That is what a child needs. The child will take care of parents only if they feel belongingness with their parent, and that cord of belongingness can develop only in the early childhood. So this is the first part of the parenting. Second phase of parenting, once a child goes into 5th class or into the age of puberty and adolescence, start that journey, then you can start imparting discipline and values to your children. So in this phase of life, it is very important because there you are shaping the career, the life of your children. The character building education, the values to maintain them emotionally, this all values should be imparted in this part of life. After this, the third phase, once the child goes to college or junior college level, then at that time, the parent should come out of this discipline attitude and they should become friendly with their children. Because once you go into the age of adolescence, if you are not friendly with your children, with your child, then believe me, child will find friends in something else, and that may be quite detrimental to them. Don't feel anything that is taboo to your child. Discuss all the issues, emotional issues, adolescence issues, whatsoever issues your child have. You can discuss openly with them, be free and frank. They can tell their problems to you, and that is how a friendly relation between a child and a parent can become. I remember in my academy, that is Lal Bahadur Shastri National Academy of Administration, I met a very kind person. I won't quote his name. He is a Gujarati person from Surat. His father is a diamond merchant, and a very big diamond merchant. But when I met that person, he was so down to earth, so humble, that while speaking with him, no one will tell that he is from such an elite background. After getting close friendship with him, I inquired, "Bhai, how can you be so humble and so down to earth?" So he told me that every year when I had summer vacation, my father would give me 15,000 rupees and he would say that go out of Gujarat in any other state wherever you want, without the support of relatives, without the support of your known one. Keep this 15,000 in your pocket and survive on your own. Like this, he spent 1 month in Kerala, 1 month in Chhattisgarh, and 1 month somewhere in Northeast. He told me that when our parents have lot of resources, they will take care that my child should not face any type of problem.
They will take care that all the privileges, the best of knowledge, the best of education, the best of facilities that could be given to the child should be given. But it is not only the best privileges you give to your children, but it is also the high class challenges which you give to your children that makes their personality and that will make them a good citizen, a responsible citizen. So when that person, a big diamond merchant, and his son went out of his house with a little money in his pocket, then he could understand the problems of the poor. Then he could understand what it means to earn 2 times of meal. Then he could understand that how to talk with the people of different classes, different communities. And that made him a very humble and a very genuine being. And that quality of that person appealed me the most. So I think at this point of time, you will always be tempted to give the best of everything to your children. But also give them that courage, that attitude, and those challenges which will teach them the harsh realities of life, which will make them a responsible citizen and a responsible child and a responsible person of this society. So this part of life is also very important. So first is love and care. Second phase is discipline. And third phase is being friendly along with making them a responsible and good citizen of this country. This is how I feel a child should be groomed all about. Rest, you all are very privileged, and I feel very, very thankful to you, very, very happy for all of you that you have good career guidance, you have good education, good teachers. Take good benefit of all of them. Also, with emerging times, changing technologies, changing ways of teaching and changing ways of parenting, the socio-cultural dynamics, many new challenges and many new threats are coming to the children. Maybe 10 or 15 years ago, these challenges were not there, or maybe when all of you were brought up, these challenges were not there. So you should always protect your children from all these hazards which a society is providing you. I will conclude myself with one simple story. Once, there was a big mountain and a road beneath that mountain. A big stone fell from that mountain and it blocked that road. So all the logistic, all the traffic could road. The local panchayat took the decision to take that stone away from the road so that the road will have a good transportation. But that stone was big enough. A sculptor from local village came and he asked the panchayat Talaivar that, "Oh sir, can you give me this stone?" So Talaivar said, "This is just a rough stone. What will you do of it?" He said, "No, sir, give me just this stone. I will try to do something out of it." He took that stone and after a month, he made a wonderful statue out of that stone. And he brought that statue to the Panchayat Talaivar. The Panchayat Talaivar was very much amazed. He said, "Oh, this was just a rough stone. How did you make a statue out of it? How did you find a statue inside this?" Humbly said, "Sir, I did nothing. The statue was already there. I just removed unwanted part of that stone and the statue was presented." Similarly, you need not to be harsh with your children and you need not to be too much pampering with your children. All of your children are the sons and daughters of divine. They are perfectly, inherently potential to do anything and everything. Just take care, whatever unwanted part of the society, the hazardous part of the society comes in their life, keep them protected from this hazardous part and they will realize their potential and their divinity. With this, I will conclude myself. I thank the school and the administration for inviting me here to deliver an address. As such, I am not a public speaker, so I don't know how to communicate with a big audience. But whatever the little knowledge, the little struggle, and the little experiences I have passed through my life, I tried to reflect upon them. I tried to deliver upon them. With this, Anavarakkum Vartukkal, Nandri, Vanakkam. Thank you.
express my heartfelt gratitude to our Honorable Chief Guest, Thiru Sanket B. Vahe, IAS Assistant Collector, Training Salem, for your kind words. Indeed, you made this celebration a memorable one, sir, in spite of your busy schedule. Sir, your life is an example that everyone can rise up in life, provided they aim high and dream big. Your timeline still deep is very inspiring, sir. We hope to pass on this to our little children. Sir, we love the 4 parenting techniques. Hope all of us follow them. Thank you once again. Here we have our growing farmers who are ready to express their gratitude. We are here to give thanks for all the blessings that we have and we are to receive in future. Yes, I am delighted to welcome our tiny tots of UKG to take us to our native. தை மாசம் பிறந்துருச்சு, இனி தன சேரும் நாளாச்சு. அச்சு வெல்லம் பச்சரிசி பொங்கலாச்சு, அப்ப பொங்க வச்சு பாட்டுபடி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி, நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி. போடு கொலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாளு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாளு. இளம் விளைஞ்ச மண்ணு, அதில் இறங்கி உழடா விளையும் பொண்ணு. ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தான் ரெண்டு கண்ணு. மாட்ட வணக்கம் மானமுள்ள மனுஷன் பயனுக நாங்க. அப்புள்ள போல உங்க சீரும் உங்கி புவி இது போங்க. போடு கொலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாளு. ஆடி பாடி கூட
மாட்டு பொங்கல் ஜல்லிக்கட்டு அதுக்கு வாடி வாசல் கலையும் கட்டும் கபடி ஆட்டம்னா காண கண்டிக்கும் சிலு சத்தம்னா வானம் கிழிக்கட்டும் உரிய உடைக்கட்டா ஊரே அளப்போதும் உங்கள் முதட்டோரம் உசுரே முடியாது இது நம்மோட தமிழக திருநாடு ஆடி பாடி கூடு இது பொன்னான உழவன திருநாடு தள்ளு தூக்கி வீசும் தமிழ் ஜல்லிக்கட்டு வீரனான மாட்டி கொம்பு மதக்கிற தாயி மண்ண தொட்டு சீறி வர ஆட்டும் மயிலாட்டம் பாட்டும் குயிலாட்டம் சீரும் சிலம்பாட்டம் ஊரே ஆடும் மக்கள் மனசெல்லாம் இனிக்கும் கரும்பாட்டம் இனிச்சி இருக்கட்டும் எல்லா நாடும் மதங்களெல்லாம் சமத்துவ பொங்க வைப்போம் மக்கள் மனசுக்குள்ள அன்பை தங்க வைப்போம் போட்டி கொலவ போடு இது நம்மோட தமிழக திருநாடு ஆடி பாடி கூடு இது பொன்னான உழவர் திருநாடு இளம் விளைச்ச மண்ணு அதில் இறங்கி உழடா விளையும் பொண்ணு ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயிதாரண்டு கண்ணு ஆட்ட வணக்கம் ஆனமுள்ள அனுச பயனுக்கு நாது அவள போல உங்க சீரம் உங்கி குவையிது போக இது நம்மோட தமிழக திருநாடு ஆடி பாடி கூடு இது பொன்னான உழவர் திருநாடு Thank you. That was a dazzling performance. Now, I humbly request our guest of honor, Dr. R. Murugan, Chief Education Officer, Salem, to address the gathering.
Cluny மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய இந்த கலை விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த ட்ரைனிங் கலெக்டர் மரியாதைக்குரிய பயிற்சி கலெக்டர் அவர்களே மற்றும் இப்பள்ளியினுடைய பிரின்சிபல் அவர்களே, தாளாளர் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெற்றோர்களே, மாணவ மாணவியர்களே, ஓய்வு பெற இருக்கின்ற ஆசிரியை திருமதி பூங்கோதை அவர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் முதற்கண் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் இங்கே ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இங்கே பெற்றோர்களுக்காக இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு திருக்குறள் ஒன்று உண்டு. மனத்து உள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்து உள்ளது ஆகும் அறிவு. மனத்து உள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்து உள்ளது ஆகும் அறிவு. மனத்திற்கு தகுந்த மாதிரி அறிவு அமைவது போல தோன்றினாலும் இனத்து உள்ளது ஆகும் அறிவு. அவன் அந்த குழந்தை எங்கு சேர்கிறது, எந்த இடத்தில் வளர்கிறது என்பதை பொறுத்தும் அந்த குழந்தையினுடைய அறிவானது, அந்த குழந்தையினுடைய பண்பாடானது தீர்மானிக்கப்பட இருக்கிறது என்று ஐயன் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அந்த வகையில் ஒரு குழந்தையினுடைய அறிவு ஆற்றலானது அது வளரக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி அல்லது பள்ளியாக இருந்தாலும் சரி அது ஒரு தீர்மானிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அந்த வகையில் பெற்றோர்களாகிய நீங்கள் ஒரு சிறந்த பள்ளியில் படிக்க வைக்கிறீர்கள். உங்களுடைய குழந்தையினுடைய பண்பாடும் அறிவும் வளரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் நீங்கள் இங்கே இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்திருக்கீர்கள். அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பெற்றோர்களிடத்தில் அந்த குழந்தை எவ்வாறு வளர்கிறது என்பதை பொறுத்தும் அதனுடைய பண்பாடானது அதனுடைய அறிவானது தீர்மானிக்கப்பட இருக்கிறது. எப்படி ஒரு பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பது ஒரு பழமொழி. அந்த வகையில் ஒரு குழந்தை நல்ல அறிவாற்றலுடைய குழந்தையாக எதிர்காலத்தில் வர வேண்டும் என்றால் அதற்கு பெற்றோர்களும் முக்கிய காரணமாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் எல்லாம் உலகமானது பறந்து விரிந்திருந்தது. இப்போது அது விரல் நுனியில் சுருங்கிவிட்டது. ஏனென்றால் கம்ப்யூட்டருடைய வளர்ச்சி, டெக்னாலஜியுடைய வளர்ச்சி, அதன் காரணமாக இப்போ உலகம் விரல் நுனியில் சுருங்கிவிட்டது. இந்த சூழ்நிலையில் இந்த போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு குழந்தை வளர்ந்து பெரியாளாகும் போது அவர் எப்படி இந்த வாழ்க்கையில் ஜெயிக்க போறாருன்னா அவருடைய இனோவேட்டிவ் ஐடியாஸ் மூலமாகவும் கடினமான ஒரு ஹார்ட் ஒர்க் மூலமாகவும் தான் அவர் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இந்த இனோவேட்டிவ் ஐடியாஸ் என்பது வலது மூளையினுடைய அன்றாட நிகழ்வுகளில் அன்றாட திங்கிங்கில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஒரு உதாரணத்தை இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். சிங்கப்பூர் கடற்கரையில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை என்று பெரும் கூட்டம் கூடும். அந்த பெரும் கூட்டம் கூடிட்டு திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை மறுநாள் காலை திங்கக்கிழமை நகராட்சி பணியாளர்களுக்கு அங்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்கும், ஒரு சவாலாக இருக்கும். என்னன்னா அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துவதில்
ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த பெரும் கூட்டத்தில் எல்லாம் அந்த ஐஸ்கிரீம் அந்த டப்பா வாங்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த வேஸ்ட்டு எம்டி டப்பாவை அங்கங்கே வீசி எறிந்து விட்டு சென்று விடுவார்கள். அதனால் அதை கூட்டி பொறுக்கி அது சுத்தப்படுத்துவது மிகப்பெரிய ஒரு சவாலாக அந்த நகராட்சி பணியாளர்களுக்கு இருந்தது. அப்போது நகராட்சி நிர்வாகம் இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று முடிவெடுத்து எல்லோரையும் அந்த கூட்டத்திற்கு அழைத்தார்கள். அதிகாரி முதல் அந்த தூய்மை பணியாளர்கள் வரை அனைவரையும், பொதுமக்கள் உட்பட அனைவரையும் கூட்டத்திற்கு அழைத்தார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவை சொன்னாங்க. ஒரு சிலர் என்ன சொன்னார்கள்னா, அந்த காலி டப்பாவை யார் கொண்டு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ₹1 கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னாங்க. இன்னொருத்தர் என்ன சொன்னாருன்னா, அந்த காலி டப்பாவை வீசி எறிகிற 2 சவுக்கடி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை கூறினார். அதுல ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, யாரு அந்த காலி டப்பாவை வீசி எறிகிறாங்களோ, அது சாப்பிட்டு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த வெற்று டப்பாவை வீசி எறிகிறாங்களோ அதை எடுத்து அவனுடைய வாயிலேயே திரிக்கணும் அப்படின்னு சொன்னார். அது ஒரு வேடிக்கையாக அந்த நேரத்தில் இருந்தது. அது என்ன வேறு ஒரு கோணத்தில் எப்படி அதை சிந்திச்சார்கள்னா, வாயில திணிச்சா என்ன, அது திணிக்கும் போது சாப்பிட்ற மாதிரி திணிச்சா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அதுதான் கோன் ஐஸ்கிரீம். அதனால ஐடியாஸ் இனோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கும்போது தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். பெப்சி நிறுவனத்தினுடைய மிக பிரம்மாண்டமான விளம்பரத்தை கோகோ கோலா நிறுவனம் நத்திங் அபிஷியல் அபவுட் இட்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சொற்றொடர் மூலமாக விளம்பரம் பெருசாகி கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் செய்யுது. அதனால குழந்தைகளிடத்துல இனோவேட்டிவ் ஐடியாஸை வளர்க்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த 2 மூளை உண்டு, வலது மூளை இடது மூளை என்று. இந்த வலது மூளையினுடைய அன்றாட செயல்களில் ஒன்று தான் இந்த இனோவேட்டிவ் ஐடியாஸ். அதை நம்ம குழந்தைகளிடத்துல உருவாக்குறதுக்குரிய வாய்ப்புகளை நாம் இது பண்ணணும். ஒரு விதை முளைக்குது. இப்போ குழந்தைகள்லாம், உங்களுடைய குழந்தைகள்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க. இந்த விதை முளைக்கும் போது சின்ன தளிர் வெளியே எடுக்கிறது. அப்போது என்னன்னா, ஆடு மாடுகள் பதம் பார்க்கறது, மீண்டும் அந்த செடி என்ன சொன்னா துளிர்க்கிறது. சில பேர் கிள்ளி எறிகிறார்கள், மீண்டும் துளிர்த்து இப்போது தன் கை கட்டாத உயரத்தில் மரமாக செடியாக நிற்கிறது. அந்த மரம் என்ன செய்யணும், பறவைகளுக்கு கூடாய், மனிதர்களுக்கு 20 அச்சமாய் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இது எதனால் என்றால், அந்த செடியினுடைய அந்த மரத்தினுடைய வேரினுடைய விடாப்பிடியான உறுதி. என்ன உறுதி என்றால், நீரை தேடி அது அதனுடைய வேரை எங்கும் திசை எங்கும் பரப்புகிறது. அன்பிற்குரிய பெற்றோர்கள் மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு உறுதியை கற்றுத்தர வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் அது விடாப்பிடியான ஒரு நம்மளுடைய இலக்கை அடைவதற்குரிய விடாப்பிடியான உறுதியை கற்றுத்தர வேண்டும். இது பெற்றோர்கள் கவனத்தில் கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை படிப்படியாக வளர்ந்து அது பெரிய ஆளாக இருக்கிறது. இப்போ சிப்பிக்குள் முத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த சிப்பிக்குள் இருக்கிற முத்து அது முத்தா மாறுவதற்கு 15 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. அதில் இருக்கிற ஒரு மழை துளி தான் என்ன செய்யுது அப்படின்னா, அது முத்தாக மாறுகிறது. அந்த முத்தாக மாறுவதற்கு 15 ஆண்டுகள் அதற்குரிய சூழ்நிலையில் வளரும்போது ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டு விலை மதிப்பற்ற ஒரு முத்தாக மாறுகிறது. உலகத்திலே புகழ்பெற்ற ஓவியம் மோனலிசா ஓவியம். அதை வரைந்தவர் எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் என்றால் 42 மாதங்கள் எடுத்துக்கொண்டார். ஏறத்தாழ 3.5 மாதங்கள் எடுத்துக்கொண்டார். 3.5 மாதங்கள் அவருடைய சின்ன சின்ன முயற்சி உலக புகழ் பெற்ற ஒரு ஓவியம் கிடைத்தது.
ஒரு அழகான குழந்தை பிறக்க வேண்டுமென்றால் 10 மாதங்கள் அதற்குரிய சூழ்நிலையில் வளரும்போது சின்ன சின்ன மாற்றங்கள், ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டு 10வது மாதத்தில் ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது. ஸோ இந்த குழந்தை ஒரு பெரிய ஆளாக வர வேண்டுமானால் ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்கள் வீட்டிலும் சரி பள்ளியிலும் சரி ஒரு நல்ல சூழ்நிலையை அதற்கு ஏற்படுத்தி தரும்போது அந்த குழந்தை பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வளரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பொங்கல் விழாவை சிறப்பித்து தந்த டாக்டர் முருகன் அவர்களுக்கு, ஆம், மனதுக்கு சேரும் அறிவு அதைவிட ஒரு குழந்தை எங்கு வளர்கிறதோ அங்குதான் அதன் அறிவு தெரியும். ஆம், சிப்பி வளர்வதற்கு 15 ஆண்டுகள், ஒரு சிலையை செதுக்க இன்னும் பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட உன்னுடைய வார்த்தைகள் என் உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, மனதிற்கு அன்பை தெரிவிக்கிறது. உன்னுடைய திறமை எங்கள் மனதிற்கு எத்தனை அருமை. என் உள்ளம் குனிந்த நன்றி. தேங்க்யூ. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கல்னா என்னவென்று தெரியுமா உங்களுக்கெல்லாம்? இப்போ ஆதிகால பொங்கலுக்கும் தற்கால பொங்கலுக்குமான வேறுபாட்டை தன் கவிதை மூலம் கூற வருகிறார் நம் சௌந்தர்யலட்சுமி. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதவன் புகழ் பாடி மார்கழி மறைய, ஆதவன் புகழ் பாட தையே ஆரம்பமாக, வேளாண்மையே உலகில் மேலாண்மை என்றிடு, விளைந்த பொருள் ஒன்றை வேண்டுதல் செய்திடு, வெள்ளை பட்டுடுத்தி இல்லமே ஜொலிக்க, வெண்மண்ண கோலமோ வாயிலை நிறைக்க, மாவிலை தோரணம் மங்களம் உரைக்க, மங்கையன் முகத்திலோ மஞ்சள் ஜொலிக்க, மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என, ஆனை கட்டி போரடித்த அழகால தமிழிலத்தில், பொங்கி வரும் புது புனலாய் மனம் தங்கி வரும் புது மலராய், வரம் வாங்கி வரும் வசந்தமாய், பொங்கட்டும் இன்பம் என்றும் தங்கட்டும் வளமெல்லாம், நலம் சேர்ந்து வளம் சூழ பொங்கட்டும் மகிழ்ச்சி என வாழ்த்துகிறேன். பொங்கல் திருநாளில் என்ற பொங்கல் மருவி என் ஜோட்டு பிள்ளைகளே கேளுங்கள், இன்று பொங்கல் சுற்றுலா பொங்கலோ ஓய்வு பொங்கல் ஆனது, மண்பானை பொங்கலோ குக்கர் பொங்கல் ஆனது, ஜல்லி கரும்பு சிரித்து துண்டு கரும்பானது, வாசலில் வண்ண கோலமோ சிக்கற் கோலம் ஆனது, வாழ்த்து மடல்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆனது, பலர் கூடி வைத்த பொங்கல் இன்று தனி பொங்கல் ஆனது. பெற்றோர்களே கேளுங்கள், எங்களை பெற்றோரே கேளுங்கள், உங்களை பார்த்து நாங்கள் வளர்கிறோம், நீங்கள் காட்டும் வழியிலே நாங்கள் நடக்கிறோம். வேண்டாம் இந்த நவநாகரீக பொங்கல் இனி, உழவுடனும் இயற்கையுடனும் இணைவோம் இனி. பொங்கல் என்பது
மட்டுமல்ல, உணவும் உடையும் மற்றும் போதும் என்று சொல்ல. பொங்கல் போல் நம் வாழ்வும் பொங்கட்டும். இனியாவது எங்க குல உழவன் கை ஓங்கட்டும். இயற்கை சீற்றங்களின் தாண்டவங்கள் குறையட்டும். நாங்கள் தலை நிமிர தானியங்கள் குவியட்டும். பொலிவுடனே பொங்கட்டும் இவ்வாண்டு பொங்கல். நிரந்தரமாய் தங்கட்டும் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் நம் வாழ்வில். இறைவா, நீ இன்று கொடுத்ததை என்றும் தருவாய் என்ற நன்றியுடன் கொண்டாடுவோம். விவசாயியை மதிப்போம், உழவு தொழிலை வளர்ப்போம், உலகை காப்போம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியையும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. பொங்கலின் மேன்மையை கவிதை மூலம் கூறிய சௌந்தர்யாவுக்கு நன்றி. A drama is a shaped version of our real life. Drama does not just walk into our lives. Either we create it, invite it, or relate with it. Now, let's go to the land of Chera. மலை சூழ் நகரான சைலத்தை சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கும் சேலர் மன்னனின் ஆட்சியில் நடக்கவிருக்கும் சத்தான முத்தான தமிழர் திருநாளை கண்டு களிக்க வாருங்கள். சாப்பிட ஏதாவது கொண்டு வர சொல்லுங்க. நீங்க தான் க்ளூனி ஸ்கூல் மாதிரி பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே லீவு கொடுத்து அனுப்பி விட்டீர்களே. சமையல் செய்வதற்கு கூட யாருமே இல்லை. என்னது? இருங்க இருங்க மன்னா. என்ன? என்ன அமைச்சரே, இந்த முறையாவது வந்து விடுமா? வந்துருச்சு. என்ன இது புதுசா இருக்கு? ஆயுதமா? அரசே, நேற்று நான் கோவிலுக்கு செல்லும் வழியில் கூட மக்கள் இதை வைத்திருப்பதை பார்த்தேன் அரசே. மன்னா, குவா குவா குழந்தையில இருந்து
பௌ பௌ பக்கவாய் தாத்தாவரும் இது கையிலே வச்சிருக்காங்க. அமைச்சரே, எனக்கு பசிக்கிறது. இதான் எனக்கு சாப்பாடு தரும். மன்னா, உங்களுக்கு என்ன வேண்டும்? பீஸாவா, பர்கரா, ஷவர்மாவா? என்னம்மா? ஷவர்மா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. என்ன மந்திரியாரே, ஆட்டம் அதிகமா இருக்கு. அரசே, அந்த அமைச்சர் பேச்சை கேட்கவே கேட்காதுங்க. ஏன்? என்ன மந்திரியாரே, எதனால்? அரசே, அந்த பெட்டியிலிருந்து தான் சேமியாவோ உப்புமாவோ அது என்ன மன தெரியல அரசே. அது ஷவர்மா. என்னம்மா? ஷவர்மா. அரசே, நமது நாட்டின் வளமையும் செழுமையும் அறிந்த இவர்கள் இதையா சாப்பிட்டார்கள்? மழையே இல்லாத காலத்திலும் கூட சிறுதானியங்கள் விளைந்து நமது உணவு களஞ்சியம் நிரம்பியது. அந்த சத்தான உணவை எப்படி மறந்தார்கள்? அதுக்கு தான் அரசே, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை நம்ம நம்பவே கூடாது. நம் விவசாயம் கொடுத்த இயற்கை உணவான கம்பு, சோளம், ராகி இதெல்லாம் செஞ்ச அடை, தோசை, களி, கூழ், கம்பசோறு இதெல்லாம் சாப்பிட்டால் நம் உடம்புக்கு நல்லது அரசே. நல்ல வேலை, இந்த அமைச்சர் சொன்னதை கேட்டு நானும் அதை சாப்பிட்டிருந்தேனா அப்பப்பா நானும் வயிற்று வலியில ஆட்டம் இருப்பேன். அரசே, உணவுதான் இல்லை, உங்க கண்ணிற்கு குளிர்ச்சியாக நடனம் பாருங்க அரசே. கொண்டாரு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாரு. நாடு நம் நாடு பொண்ணு விளைக்கிற தென்னாடு. ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு தாய் வீடு. கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு. வித்து ஒண்ணு விளைச்சாக முத்து விளையுது நம் நாடு. எல்லாம் கொட்டுது கொட்டுது மழை எல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் கொட்டுது முட்டுது நம்ம விளையாடோ. எல்லாம் நட்டது நட்டது விலகெல்லாம் கொட்டுது கொட்டுது வளமெல்லாம் கொட்டுது கெட்டுது சொல்ல முடியாதோ. கொண்டாடு கொண்டாடு கொட்டி மேளம் கொட்டி கொண்டாடு. பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு.
கொண்டாடு குட்டி நேரம் குட்டி கொண்டாடு பச்சமல கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு ஆயிரம் இருந்தாலும் கடவுள் புதுதான் வீடு கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு கொண்டாடு வித்து ஒண்ணு விதைச்சாக முத்து விளையணும் நம் நாடு மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மழையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் கொட்டுது முட்டுது நம்ம விளையாடு நிலமெல்லாம் நட்டது நட்டது விதையெல்லாம் கொட்டுது கொட்டுது மரமெல்லாம் கிட்டுது கிட்டுது சொல்ல முடியாது மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மழையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் கொட்டுது முட்டுது நம்ம விளையாடு நிலமெல்லாம் நட்டது நட்டது விதையெல்லாம் கொட்டுது கொட்டுது மரமெல்லாம் கிட்டுது கிட்டுது சொல்ல முடியாது இந்த மண்ணு மணக்கிற மல்லியப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் அரசே, நம் பக்கத்து நாட்டு மன்னர் கத 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 கதாகேசி வந்திருக்கிறார். வாருங்கள் நண்பரே. நலமா? மிக்க நலம் நண்பா. என்ன நண்பரே, உங்க நாடே விழா கோலமாக இருக்கிறது. நாங்கள் தமிழர் திருநாளை கொண்டாட போகிறோம். நீங்களும் கலந்து கொள்ளுங்கள்.
ஒரு நாளைக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? என்னது ஒரு நாளா? 4 நாள் திருவிழா. இன்று போகி பண்டிகை. வாங்க நேர்லே பார்க்கலாம். குழந்தைகளா, எந்திரிங்க, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. நீங்க தினமும் டீ காஃபி தானே குடிக்கிறீங்க. இன்னைக்கு அம்மா உங்களுக்கு வித்தியாசமா கம்பங்கூழுல மோர் ஊத்தி கரைச்சு வச்சிருக்கேன். வாங்க குடிக்கலாம். கம்பா? கம்பு உடம்புக்கு நல்லது பிள்ளைங்களா. சரிமா, இதோ வரோம். ஆமா குழந்தைகளா, சிறுதானியம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சீக்கிரம் குடிச்சிட்டு எனக்கு ஒரு டம்ளர் கொண்டு வாங்க. குழந்தைகளா, இன்னைக்கு போகி, சீக்கிரம் ரெடி ஆகணும். அப்பா, போகினா என்ன அப்பா? போகினா பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் சொல்லுவாங்க. ஆனா புதுமொழி என்னன்னா, நமக்குள்ள இருக்க தீய எண்ணங்களையும் சேர்த்து எரிக்கணும். அமைச்சரே, என்ன நடக்குது நாட்டுல? நான் வரது கூட தெரியாம தானா பேசிட்டு இருக்காங்க. தானா பேசலவன்னா போன்ல பேசிட்டு இருக்காங்க. என்னது, ஒற்றனுடன் பேசுகிறார்களா? இல்லை மன்னா, விருப்பமானவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அரசே, இந்த போகியில முதல்ல இருக்க வேண்டிய பொருளே செல்போன் தான். சாப்பிட்றப்போ, தூங்குறப்போ, நடக்கிறப்போ, ஏன் கழிப்பறைக்கு கூட செல்போனை தான் எடுத்துட்டு போறாங்க. எல்லாரும் அப்படியே நில்லுங்கள். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இந்த போகியில் தேவையில்லாத நேரத்தில் பயன்படுத்தும் அந்த செல்லையும் அதனால் ஏற்படும் தீய எண்ணங்களையும் தான் எரிக்க வேண்டும். மன்னா, மந்திரி கையிலும் காவலாளி கையிலும், ஏன் சுற்றிருப்பவர் கையிலும் கூட போன் இருக்கு. ஆனால் தீயில் போடவே மாட்டேங்கிறார்கள். அமைச்சரே, முதலில் உனது கையில் இருக்கும் செல்போனை போடும். அனைவரும் செல்போனை தீயில் போடுங்கள். இதுவே என் கட்டளை. என் கட்டளை, என் சாசனம். செல்போனையும் எடுத்துட்டீங்களே, இப்ப நாங்க என்னதான் பண்றது? சரி சரி, கவலைப்படாதீங்க. நம்ம க்ளூனி தேவதைகளின் குதூகல நடனத்தை பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே.
போட்டு ரெடி ஆயிட்டீங்களா? அப்பாவை கூட்டிட்டு வாங்க, பொங்கல் வைக்கணும். அம்மா, இந்த பொங்கல் பண்டிகை அவ்வளவு முக்கியமாமா? விடுமுறை இல்லாமல் உழைக்கிற விவசாயிக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் திருவிழா. நன்றி தெரிவிக்கும் உழைக்கிறாங்களா? எப்படிமா? லாக்டவுன் நேரத்துல எதுவுமே கிடைக்காமல் இருந்த போதும் கூட நமக்கு அரிசி, காய்கறி, சிறுதானியங்கள் சாப்பிடுவதற்கு தேவையான எல்லாமே கிடைத்தது. விவசாயினால் தான்மா. அவங்க விடுமுறையை எடுக்காமல் உழைச்சதுனால்தான். அவங்க சேத்துல கால வச்சாதான் நம் சோத்துல கைய வைக்க முடியும். சரி சரி, பொங்கல் வைக்கலாம் வாங்க. ஏமா மண்பானையில பொங்க வைக்கிறோம்? அந்த காலத்துல மண்பானையில் இயற்கை உணவை சமைச்சு சாப்பிட்டனால தான் எந்த நோயும் இல்லாம 100 வயசு வரை வாழ்ந்தாங்க. அம்மாடியோ, 100 வயசா? தண்ணீர் கொதிக்குது, அரிசியும் வெல்லமும் போடலாம் வாங்க. வெல்லமா? வேண்டாமா, சக்கரை போடுங்கம்மா. நல்லதெல்லாம் உனக்கு பிடிக்காது. அம்மா, இந்த லேஸ்ல குர்குரேல இருக்கிற டேஸ்ட் எல்லாம் வெல்லத்துல வருமாமா? அம்மா, யம்மியா இருக்குமா? பாடா என் மவனே, வெல்லத்தை சாப்பிட்டால் கல்லு மாதிரி ஆகலாம். கடலை, எள்ளு, கம்பு, வரகு, திணை, சாமை, குதிரைவாலி, சோளம் போன்ற சிறுதானியங்களை வெல்லத்தில் கலந்து சாப்பிட்டால் அதோட சுவையே தனி. ஏமா நீ வெல்லத்தை போட்டு பொங்கலை வைமா? இந்த சிறுதானியத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அதனாலதான் இந்த ஆண்டு சிறுதானிய ஆண்டாக உலகமே கொண்டாட அரசு அறிவிச்சிருக்குன்னு எங்க ஸ்கூல்ல சொன்னாங்கம்மா. வாங்க வாங்க, பொங்கல் பொங்குது. பொங்கலோ பொங்கல். வாங்க அரசரே, வணக்கம். பொங்கல் சாப்பிடுங்க அரசரே. வேண்டாம் வேண்டாம் அரசரே, 400 தாண்டி இருக்கிறது. அதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. இது வெல்லத்துல செஞ்சது மன்னா, கொஞ்சமா சாப்பிடுங்க, ஒண்ணும் ஆகாது. மன்னா, என்ன? நம்ம நண்டு சிண்டு எல்லாம் நடனம் ஆடுறாங்க, வாங்க பார்க்கலாம்.
இறையருளும் நல்லோரின் ஆசியும் நண்பர்களின் வாழ்த்தும் குடும்பமாக கூடி வரும் குதூகலமும் பொங்கி பெருகும் நாள் இத்திருநாள். இருள் ஒளிந்து பகைமை மறைந்து மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும் மங்களகரமான இந்த நல்ல நாளில் இசை முழக்கி நடனம் செய்வோம், இணைந்தொன்றாய் என்றும் வாழ்வோம். பரிசமெல்லாம் உழைப்பவன்
பிரௌனியை குளிக்க வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். என்னடா கொடுமை இது! வயசான காலத்துல பெத்தவங்களை கூட வச்சு சாப்பாடு போடாம முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுறாங்க. இங்க என்னடானா நாய்க்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறாங்க. என்னடா நடக்குது இந்த நாட்டுல? நாய்க்கும் சாப்பாடு வைக்கணும்ல தாத்தா. என்னமோ போ. அந்த நாய்க்குட்டிய கீழே விட்டுட்டு வாடா. நம்ம உழவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் உதவியா இருக்கிற ஆடு மாடுகளுக்கு நன்றி சொல்வோம். சரி, மாட்டை குளிப்பாட்டியாச்சா? ஓ, குளிப்பாட்டியாச்சே. வாங்க வாங்க, மாடுக்கு பூஜை பண்ணலாம். நம்ம ஊர்ல கரகம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரைலாம் ஆடுறாங்க. வா போய் பார்க்கலாம். பொம்மக்கோ தில்லாலங்கடி பொம்மக்கோ கள்ளவர பாத்துக்கோ கரவடைச்சி பூட்டிக்கோ. திரி திரி பொம்மக்கோ தில்லாலங்கடி பொம்மக்கோ கள்ளவர பாத்துக்கோ கரவடைச்சி பூட்டிக்கோ. மூச்சுக்கோ மொத்திக்கோ மூணு பத்தில போட்டுக்கோ. தாச்சிக்கோ தட்டிக்கோ தட்டு பத்தில போட்டுக்கோ. மூச்சுக்கோ மொத்திக்கோ மூணு பத்தில போட்டுக்கோ. தாச்சிக்கோ தட்டிக்கோ தட்டு பத்தில போட்டுக்கோ. அட்டத்தளி புத்தளி தவள சோறு எட்டரும்பு எரும பாரு தெக்கு மாட தெருவ பாரு தெருவ சுத்தி நிறைய பாரு. அட்டத்தளி புத்தளி தவள சோறு எட்டரும்பு எரும பாரு தெக்கு மாட தெருவ பாரு தெருவ சுத்தி நிறைய பாரு. குண்டு மகா குனியிரா குழி பறிப்பான் பாத்துக்கோ. சிண்டு சிட்டான் இருக்கிறான் சிண்டு முடிப்பான் புரிஞ்சிக்கோ. கொலடிப்போம் ஒழிஞ்சு போக கொள்ளடிப்போம்.
நீயும் தொட்டு பாரு எங்க ஒரு ஜல்லிக்கட்டு எதிர நின்று மல்லு கட்டு செத்து குறைச்சு வந்தானா ஜனலாக்கார மண்ணை கீறி வந்தானா மயிலாக்கார செத்து குறைச்சு வந்தானா ஜனலாக்கார மண்ணை கீறி வந்தானா மயிலாக்கார இறங்கி வாடா நீ வீர மகன் தாண்டா இங்க வந்தா கூட நீ சீரி கெட்டு போடா ஏ போன தட்டு தொலைக தட்டு அச்சத்தெல்லாம் அறுத்து கட்டி எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டி எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டி புட்ரா உன் பின்னாடி இருக்காங்க ஷூட் ஃபயர் ஷூட் உன் பின்னாடி இருக்கான் அவனை போய் புடி என்னங்க நம்ம பேர பிள்ளைங்க பண்டிகை நாள் அதுமா என்னென்னமோ பேசுறாங்கங்க எனக்கு பயமா இருக்குதுங்க டே கிஷோர் கிரண் என்னடா பண்றீங்க டேய் நிறுத்துங்கடா என்னடா பாத்துட்டு இருக்கீங்க தாத்தா ஃப்ரீ ஃபயர் தாத்தா ரீல்ஸ் பாக்குற தாத்தா டேய் ஊர்ல ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு இங்க என்னடானா நீங்க உட்கார்ந்த இடத்துல விளையாடிட்டு இருக்கீங்க தாத்தா ஜல்லிக்கட்டு போ தாத்தா இதுதான் ட்ரெண்டிங் தாத்தா என்ன ட்ரெண்டிங்கோ அந்த காலத்துல நாங்க கில்லி பாடி கபடி பச்சை குதிரை விளையாடுதல் ஓடி பிடித்து விளையாண்டோம் நாங்க சாயந்திர நேரத்துல மண்ணுல கை வச்சு வேர்த்து விறுவிறுத்து விளையாடினோம் எங்களுக்கு எந்த தோல் நோயும் வரல கண்ணும் கெட்டு போகல இங்க என்னடானா வீட்டிலேயே இருந்தா கூட எல்லா நோயும் வருது கண்ணும் கெட்டு போகுது சரி அந்த போனை தூக்கி போட்டு வாங்க முதல்ல தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் நல்லா இருங்க ஆசீர்வாதம் வாங்கியாச்சு வாங்க எல்லாரும் ஜல்லிக்கட்டு பார்க்க போலாம் நண்பா உங்க நாட்டு வீர விளையாட்டான
ஜல்லிக்கட்டை ஐபிஎல்லில் கூட கொண்டு வரலாம். அரசே, ஐபிஎல்ல நல்ல வருமானம் வரும் அரசே. ஓ, அப்படியா? நண்பா, உங்கள் நாட்டில் நடந்த பொங்கல் திருவிழா மிக அருமையோ அருமை. அரசே, ஜல்லிக்கட்டு மட்டும் இல்ல அரசே, நம் நாட்டு பெண்கள் கவிதையிலும் சிறந்தவர்கள். ஓ, கேட்டு பார்ப்போமா? வெளியே விளையாட விட வேண்டும். செல்போனை குழந்தைகள் கையில் தரக்கூடாது. பெற்றோர்கள் குழந்தைகளோடு சிறிது நேரமாவது செலவிட வேண்டும். இதுவே என் கட்டளை. என் கட்டளை என் சாசனம்.
Now, sit back and listen to what Shivani has to say about Pongal. A very pleasant morning to everyone present here. We have gathered here on this joyous occasion to enjoy and celebrate one of the Dravidians' religious festival. Before going into the festival more, let me give you a glimpse about this great harvest festival. India is a land of festivals, celebrating numerous festivals every year. One such important festival is Pongal, which marks the end of the winter season. Pongal is the only festival which follows the solar calendar. In India, Pongal is celebrated as Bogli Bihu in Assam, Bogi in Andhra Pradesh, and Makar Sankranti in Maharashtra. Not only in India, but Pongal is also celebrated across the world. During the Sangam age, Pongal was observed in the name of Pavai Nombu. Pongal is celebrated in the view of thanking sun god, forces of nature, farm animals, and the people who support agriculture. Pongal is celebrated for 4 days. The first day of Pongal is called Bogi. Bogi falls on the last day of Tamil month. On this day, people gather and discard their old belongings into the bonfire, which is a symbolic representation of discarding their bad thoughts and making their new beginning in their life. The second day of Pongal is called Thai Pongal. It is also called Surya Pongal. This day is mainly dedicated to sun god. People prepare Pongal in a new pot with newly harvested rice. The pot is decorated with a twig of turmeric plant or a garland of flower. The mixture of newly harvested rice, jaggery, milk, lentils, etc. are cooked and allowed to spill out the earthen pot, which represents the abundance in the family. The third day of Pongal is called Matu Pongal. Tamil people regard cattle as the source of wealth for providing dairy products. On this day, cattle are bathed, horns are polished and painted in bright color, and garlands of flower are placed around their necks. Thus, on this day, people pay their tribute and express their gratitude to cattle. The famous Yer Taludal, also known as Jallikattu, a traditional event, is observed on this day. The fourth day of Pongal is called Kanum Pongal. It is the last day of Pongal. It is celebrated as Thiruvalluvar Day. Kanum means to view or visit. Before concluding my speech, I would like to say that the festivals are a significant part of Indian culture that represents our emotions and values. It also helps us embrace our religion and culture. Festivals spread the spirit of brotherhood, faith, love, sense of respect, and duty among the people. And I also take this opportunity to wish everyone a very happy Pongal. Thank you. Thank you, Shivani. That was indeed a wonderful speech. Pongal
பொங்குது பொங்குது பால் பொங்குது பார்த்து சொல்லடியா. ஓஹோ, என்னம்மா பாட்டெல்லாம் பாடுற? என்னை விட எங்க சகோதரர்கள் பாடுற பாட்டை பார்க்கலாமா?
Now we have the felicitation and inauguration of a new recording studio. I cordially request Sister Lima, Sister Rosalind, Sister Jennifer, and our PTA executive members, Mr. Sendil Nathan and Mr. Ulaganambi, to come up to the dais. It's time to celebrate. Yes, our Cluny is proud to have St. Cecilia's recording studio in our campus. Henceforth, for all our programs, we will be able to use this facility and excel in all areas of art and culture. And the architects behind this are two individuals who have been silently working a couple of months. Let me introduce them to the audience. Mr. D. Arul Stephen, BE Installation Engineer, and Mr. Alvin Benjamin, Apple Certified Professional. I request both of them to come to the dais. Let's welcome them with a big round of applause. Now I humbly request Reverend Sister Lima to felicitate Mr. D. Arul Stephen with a Ponnadai. I humbly request Sister Rosalind to present a memento to Mr. D. Arul Stephen. Now I request Sister Jennifer to felicitate Mr. Alvin Benjamin with a Ponnadai. Now I request Mr. Sendil Nathan, our PTA executive member, to present a memento to Mr. Alvin Benjamin. Now I request Mr. Ulaganambi to present a memento to the carpenter and the electrician, Mr. Sahayam and Mr. Danny. Now I take this wonderful opportunity to thank the PTA members and other benefactors for their timely support to make our dreams come true. Now I humbly request the dignitaries to be seated amidst the audience. Okay. It's my pleasure to call Ms. Deva Kumari, niece of Mrs. Pungodai, to speak a few words about her aunt. A very good afternoon to everyone present here. I would like to share a few words on behalf of my aunt, Mrs. Pungodai. She has served in this institution for 33 years. From the bottom of my heart, I express my deep sense of gratitude to our correspondent, Reverend Sister Lima, our beloved principal, Reverend Sister Rosalind, and all other Cluny sisters for giving an opportunity to serve in this institution, which was her mother home.
Thank you, sisters. I owe my sincere thanks to all the sisters, Sister Nora, Sister Maria Teresa, Sister Boniface, Sister Emelda, Sister Annan, Sister Anita, Sister Jacinta, Sister Laila, Sister Lillipol, Sister Leonie, Sister Lucy, Sister Gloria Sama, Sister Jennifer, Sister Diana, Sister Roslyn, our principal, and Sister Grace, for always being with her, guiding and being supportive during her journey in this school. At this juncture, I would also like to extend my gratitude to all these teachers and students for making this day a very special one. All the happy memories spent in this school will remain with her for many more years. Once again, thank you one and all. Thank you, Deva Kumari, for your few words about Mrs. Pungo Day. Now, I invite Mrs. Samshia to deliver oath of thanks. I deem it a great honor and privilege to propose vote of thanks on this special occasion. First of all, I humbly bow down to the Almighty for these bountiful blessings. I extend my thanks to our dear correspondent, Reverend Sister Rima, our dear principal, Reverend Sister Roslyn, for helping us to showcase the talent of her tiny tots. A special thanks to Sister Jennifer and bandmaster who filled this atmosphere with a wonderful music with our school band girls. I would like to express my appreciation to dear fathers, brothers and sisters of other institutions for gracing this occasion with their presence. My heartfelt thanks to our school benefactor and PTA members for their unconditional support. My sincere thanks to dear teaching and non-teaching staff for their tireless work for this annual function. A big word of appreciation to our Master John, Mr. Alvin, Benjamin, and Mr. Arul Stephen for enhancing the program with sound and light effect. My heartfelt gratitude to C10 channel, press, and the photographers for the limitless support. I thank Mrs. Pongode and her family members for being a part of this celebration. A word of appreciation to our parents who are always there to encourage us. A specific word of thanks to all the akkas and annas for their meticulous work. Extend my gratitude to the Department of Police and Salem Corporation for their great support. Once again, I wish each and everyone a very happy and prosperous Pongal. Thank you. Now humbly welcome everyone for the inauguration of our school new recording studio. Thank you. Now I request Father Jerome to inaugurate and bless Cluny St. Cecilia's recording studio. Those who are free, come up for the inauguration. Teachers and parents, please accompany us for the inauguration. It's in the back basement. I request all the teachers, those who are sitting at the back,